பேர் இந்துமதி. நான் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஈரோடில். எனக்கு ஈரோடு சிறகுகள் தான் அறிமுகம். ஹரிசார் சொன்ன மாதிரி நான் வந்து அவரோட இயக்கத்தில் இருந்தாலும் என்னால் வந்து டைம் ஷெட்யூல் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நான் வந்து நான் +2 தான் முடிச்சிருந்தேன். ஆனால் மேரேஜ் ஆகி சின்ன டிஸ்பியூட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ஸோ நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா சார்? எனக்கு 3 பெண் குழந்தைகள். 3யுமே இன்னைக்கு நான் வந்து ஒரு கணவரை வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தினால இறந்ததுனால நான் என் 3 குழந்தைங்களுமே இன்னைக்கு டாக்டர் ஆக்கியிருக்கேன். அதனால இது வந்து இந்த சமுதாயத்தில் நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, என் குழந்தைங்களை வந்து இன்னைக்கும் சோசியல் அமைப்புல என் குழந்தைங்க வந்து முன்னின்று பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அன்னைக்கு +2 முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் MBA MSc IT முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள வந்தேன். ஸோ எல்லாமே கரஸ்பாண்ட்ல பண்ணேன். நான் எல்லா குழந்தைங்களுக்கும் +2க்கு அப்புறம் எப்படி கவுன்சிலிங்க்கு எப்படி அட்டென்ட் பண்றது, நிறைய குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கூட்டிட்டு போய் இண்டிவிஜுவலா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் எஜுகேஷனலா. அதே மாதிரி எங்க அண்ணா வந்து மது போதையில் அடிக்ட் ஆயிருந்தாரு. அவரே ரெக்வரி பண்ணி அவர் வந்து இன்னைக்கு போதை மையம்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டில் 10 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காரு. நான் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டைமுமே எனக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாமே நான் வந்து அங்கே போய் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோட இண்டிவிஜுவாலிட்டி தான். உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக எங்க அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, வெளியே யார் இருந்தாலும் சரி, நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங்கும், அவங்களுக்கு நான் எப்படி டெவலப் ஆனேன், நம்மளால எப்படி உமன்னால வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஈரோடு சிறகுகள் விமல் சார் தான் வந்து எனக்கு ரொம்ப முன்னிருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாரு. தேங்க்யூ. நான் ஃபர்தராகவும் எல்லா அமைப்பிலும் சேர்ந்து, ஏன்னா எனக்கு ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு, இன்பிட்வீன் நான் அமைஞ்சு எல்லா அமைப்பிலும் சேர்ந்து நான் பணிபுரிவேங்கிறத வந்து மானசீகரமாக இன்னைக்கு மே 1 அன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.